வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஎம் டுடே. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலாப்பழத்தை கட் பண்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல வாசனை வருதுங்க. இப்போ பலாப்பழத்தை வெட்டுறதுக்கு கீழே வந்து ஒரு சாக்கு போடணும். சாக்கு போடலாம் தர கரையாயிடும். அதனால இப்போ ஒரு சாக்கு எடுக்க போறோம். வாங்க. ஏற்கனவே இந்த சாக்குல தான் பலாப்பழம் வெட்டணும். அந்த கரை கூட இருக்கு பாருங்க. சாக்கை இங்க போட்டு வேண்டியதுதான். ஓகே டியர் வியூவர்ஸ், நம்ம களத்துல இறங்கிடலாம். பலாப்பழம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஷார்ப்பா இருக்கு. தொட்டு கையில தடவிக்கலாம். இந்த பலாப்பழத்தோட பால் வந்து நம்ம கையில ஒட்டாது, அதுக்காக தான் இந்த எண்ணெய். முக்கணிகள்ல பாத்தீங்கன்னா மா, பலா, வாழை அப்படின்றது முக்கியமான பழங்கள். அதுல பலாப்பழத்துக்கு தான் 2வது இடம். நம்ம பண்ருட்டி பலாப்பழத்துக்கு வந்து மரபுசார் குறியீடு கூட கொடுத்துருக்காங்க. அவ்வளவு ஃபேமஸான ஒரு பழம் தான் நம்ம பண்ருட்டி பலாப்பழம். கத்தியில ஏன் தடவுறோம் அப்படின்னா, அந்த பலாப்பழத்தோட பால் வந்து கத்தியில வந்து ஒட்டிக்கும். அது ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் என் கத்தியில என்ன தடவணும். அப்பா, வெட்டும் போதே செம வாசனை வருதுங்க. சும்மாவா சொன்னாங்க மா, பலா, வாழைன்னு? இந்த வாசனையே 10 தாண்டி அடிக்கும் போல இருக்கு. இந்த பலாப்பழத்தை வெட்டும் போதெல்லாம் எனக்கு பிதாமகன் சூர்யா விக்ரம் ஞாபகம் தாங்க வரும். சூப்பரா இருக்குங்க பலாப்பழம். வாசனையிலேயே வயிறு வந்துடும் போல இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு இந்த பழம்? இந்த ஒரு பழத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 இருந்து 200 சொல கிட்ட இருக்குங்க. நம்ம ஒரு 10 இருந்து ஒரு 20 பழம் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல சாப்பிட முடியாது, அவ்வளவு இனிப்பா இருக்கும் பண்ருட்டி பழப்பழம். இத வந்து குறுக்களை ஒரு வெட்டு வெட்டிக்கணும். ஏன் அப்படின்னா, கடைசியா சொல்றேன் எதுக்காக அப்படின்னு. எதுக்காக குறுக்களை வெட்டணும் அப்படின்னா, இந்த பாட்டை வந்து ஈஸியா கட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி கிராஸா கட் பண்றது. நாம பலாப்பழத்தை வெட்டும்போது இந்த பழத்தோடைய நுனி பகுதியை வந்து கொஞ்சம் சேர்த்து வெட்டணும். அப்ப ஏன்னா அப்பதான் வந்து இந்த பாத்து வந்து ஃபுல்லாவே வரும். அப்படி இல்லைனாக்கா பழத்தோட ஒட்டிக்கும். பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பழத்தோட வந்து மேல் பகுதியை கொஞ்சம் சேர்த்து வெட்டணும். இப்போ வந்து பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. அதனால என்ன பண்ணணும், அதையும் கொஞ்சம் சேர்த்து வெட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அழகா வருது பாத்தீங்களா? அதுக்காக தான் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன, வெட்டும் போது இந்த மேல் பகுதியை வந்து கிளியரா வெட்டி எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி வரும் பழம் பாக்குறதுக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு பழத்தையும் தனித்தனியா எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பழத்தை எடுக்கிறப்போ அடியில வந்து கை வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும், முழுசாவே வரும். பாருங்க, ஒரு பழத்தை சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேற லெவல் இருக்குங்க பழம். நானும் எத்தனையோ ஊர்ல பலாப்பழம் சாப்பிட்டுருவேன், ஆனா பண்ருட்டி பலாப்பழம் மாதிரி வரலங்க. அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். மற்ற ஊர்ல இருக்கிற பழத்துக்கும் பண்ருட்டி பலாப்பழத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, டேஸ்ட் தான் டிஃபரெண்ட். ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க பழம், பலாப்பழம். கடலூர் பக்கம் நீங்க வர மாதிரி இருந்தா பண்ருட்டியில வந்து வாங்கிட்டு போங்க. பழம் விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சீசன் டைம்ல வந்தீங்கன்னாக்கா விலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, பலாப்பழத்தை உரிச்சு போட்டுடலாம். இது சுத்தமா பாலும் இல்லைங்க, நம்ம அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்லயே. இதுல பாத்தீங்கன்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கும் இந்த பழத்து கூட ஒட்டிக்கிட்டு, அதெல்லாம் எடுத்துடணும். ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று ஃபேமஸ் மாதிரி திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா,
மணப்பாறை முறுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ருட்டி பலாப்பழம். பண்ருட்டி பலாப்பழத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைப்ல இருக்கும். தேன் சொலை, மாவு சொலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைப்ல இருக்கும். தேன் சொலை அப்படின்னா நம்ம அந்த பழத்தை உரிக்கும் போது அதுல இருந்து இந்த இந்த பழத்துல இருந்து சாறு வந்து சொட்டு சொட்டா அப்படியே ஒழுகும், அந்த அளவுக்கு இருக்கும். அது ரொம்ப தித்திப்பா இருக்கும், தேன் மாதிரி இருக்கும் அந்த பழம். பலாப்பழத்தை நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் வெயில்ல வைக்கணும். வெயில்ல வச்சீங்கன்னாக்கா அது சீக்கிரமா நல்லா பழுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெயில்ல வச்சீங்கன்னா பழத்தை உரிக்கும் போதே நான் 4-5 பழம் சாப்பிட்டேங்க. பாருங்க, இந்த மாதிரி நரம்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். அப்படியே உரிச்சிங்கன்னா உள்ள கொட்டை வரும். கொட்டையை தனியாக எடுத்துடலாம். இந்த கொட்டையை வந்து நம்ம அவிச்சு கூட சாப்பிடலாம், அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்டர் நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க, பழத்தை ஃபுல்லா உரிச்சா இப்படிதான் இருக்கும் தோல். பாருங்க, கொஞ்சம் ரத்னத்துக்கு எவ்வளவு பழம் இருக்கு பாத்தீங்களா? எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெட்டும் போது இந்த மாதிரி வெட்டிக்கணும். இந்த மேற்பகுதி இந்த ஃபுல்லாவே வெட்டிக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம வர்ற மாதிரி வெட்டிக்கணும். ஒவ்வொரு சோலையுமே தனித்தனியா வந்துடும் பாருங்க. ஒரு பழத்திலே பாத்தீங்களா எவ்வளவு சோலை இருக்கு அப்படின்னு. எங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம், அதனால நாங்க 2 பேர் மட்டுமே இவ்வளவு பழத்தை சாப்பிட முடியாது. அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். பாருங்க, பலாப்பழத்துல கொட்டை எப்படி இருக்கு பாருங்க. குச்சினாக்கு தான் வரும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பழம். அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு பழம் இருக்கு பாருங்க. ஓகே டியர் வியூவர்ஸ், நாம பலாப்பழத்தை முழுசா உரிச்சிட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு உரிச்சிருக்கோம் பாருங்க. எல்லாத்தையுமே டோட்டலா உரிச்சாச்சு. எவ்வளவு பழம் வந்திருக்கு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பழத்துல கிட்டத்தட்ட 150-200 பழம் இருந்துச்சுங்க. நான் அதை கட் பண்ணும்போது நானும் நிறைய பழம் சாப்பிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பழம் சொல்ல பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஓகே டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பலாப்பழம் கட் பண்ற வீடியோ பார்த்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DM டுடே.